ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெட்டனடாசோல் அப்படின்ற இந்த ஒரு ட்ரக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மெட்ரோஜெல், அதுக்கப்புறம் ஃப்ளாகில், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு இது அவைலபிளாக இருக்குது. இதோட எம்ஜிஸ்ன்னு பார்த்தோம்னா 200 mg, 400 mg, அப்புறம் 600 mg அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை வந்து டாக்டர்ஸ் மேக்ஸிமமாக எதுக்காக எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன், வயிற்றுப்போக்கு சம்மந்தமாக, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த டேப்லெட் வந்து மற்ற டேப்லெட் பெயின் கில்லர்ஸோடு சேர்த்து எழுதி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பல்லு வலி அப்படின்றப்ப மேக்ஸிமமாக அவங்களுக்கு எழுதி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பல்லு வலி, பல்லு பூச்சி பிடிச்சிருக்கு அப்படின்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்குனா பெயின் கில்லர்ஸோடு சேர்த்து உங்களுக்கு இந்த டேப்லெட்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வேறு எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ்க்குனா இது வந்து கேட்குது, என்ன ஒர்க்கிங் ப்ராசஸ்னால் இதில் இருக்குது, இது வந்து டாக்டர்ஸ் ஏன் அந்த மாதிரியான சிம்டம்ஸ்க்குனா எழுதி கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரக்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகேஷ் மெரிடெக், நான் யோகேஷ். இப்போ வாங்க நம்ம வீடியோ. Do you wanna come round now? Say around 5:30. Stay until the morning, then I carry on and live my hollow life. Did you really take my soul? ஃபஸ்ட்டு இந்த ஒரு மெட்ரோனடாசோல் அப்படின்ற இந்த ஒரு ட்ரக்கோட யூஸ் என்ன, அதாவது இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் அப்புறம் ஆன்டிப்ரோட்டோசோல் ஆக்ஷனும் இதுக்கு இருக்குது. இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படின்றப்ப இது வந்து சளிக்கு கேட்குமா, மியூக்கஸ் செக்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பீங்க. ஆன்டிபயோட்டிக்னாலே சளிக்காக உள்ளதுன்னு இல்லை, ஆன்டிபயோட்டிக்னாலே வந்து கிருமி அழிக்கிறதுக்கு தான். கிருமி ரிலேட்டட், அதாவது சளி ரிலேட்டடான கிருமிகளை வந்து இது அழிக்குமா அப்படின்றத கேட்டிங்கன்னா அதுக்கான பொட்டன்சி வந்து இது கம்மி தான். மெட்ரோனடாசோலில் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதை விட உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாக்சிசிலின், அசித்ரோமிசின், இந்த மாதிரி கொஞ்சம் ஹை கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ்க்கு நம்ம போய்க்கலாம். மெட்ரோனடாசோலில் வந்து இந்த சளிக்கு கேட்கக்கூடிய இந்த பொட்டன்சி வந்து கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் இது வந்து ஆன்டிபயோட்டிக்காக வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, பல்லு வலின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, பல்லு வலிக்குன்னா டாக்டர் எழுதி கொடுப்பாங்க, பூச்சி பிடிச்ச பல்லுக்குன்னா டாக்டர் எழுதி கொடுப்பாங்கன்னு. ஸோ பூச்சி பிடிச்ச பல் எதனால் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பாக்டீரியா இருக்கிறதுனால தானே, ஒரு கிருமி இருக்கிறதுனால தானே வருது. ஸோ அந்த ஒரு கிருமிகளை இது வந்து தற்காலிகமாக அது வந்து அழிக்கிறது மூலமாக நமக்கு பெயின் கில்லர்ஸோடு சேர்த்து எழுதி கொடுக்குறாங்கல்ல. ஸோ தற்காலிகமாகவும் கொஞ்சம் சில நாட்களுக்கும் அந்த ஒரு பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கிருமிகளை அழிக்கிறது மூலமாக நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு காரணம் தான். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் பல்லு வலி, பல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸுக்கு ஆன்டிபயோட்டிக்காக இந்த மெட்ரோனடாசோல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு விதமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வாய்க்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும். அது வந்து பாக்டீரியா ரிலேட்டடான இன்ஃபெக்ஷன் தானா அப்படின்றத நீங்கள் டாக்டர்கிட்ட டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டேப்லெட்டை உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்களாம் எடுத்துக்காதீங்கன்றதை நான் சொல்கிறேன். வாய்ப்புண்ணு இது எல்லாமே உருவாகிறது வந்து சில பாக்டீரியாஸ்னால தானே. ஸோ அந்த பாக்டீரியாஸ்க்கு இந்த ஒரு டேப்லெட்ஸ் நல்லாயிருக்கும். இவ்வளோ தானே இது வந்து ஆன்டிபயோட்டிக்காக வேலை செய்யக்கூடிய பொட்டன்சி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் ஒரு யூஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, ரொசாசியா அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ். ரொசாசியான்னு இல்லை, இன்னும் நிறைய டைப் ஆஃப் ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு வந்துட்டு இது நல்ல பொட்டன்சி இருக்குது, நல்லா கேட்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுவேன் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆன்டிப்ரோட்டோசோல் ஆக்ஷன் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இல்லை, ஆன்டிப்ரோட்டோசோல் ஆக்ஷன் அப்படின்னாலே இது வந்து ஒரு பாக்டீரியா கிடையாது, ஒரு கிருமி கிடையாது. இது வந்து ஒரு ஒட்டுண்ணி, அதாவது பேராசைட்னாலே ஒட்டுண்ணி தானே, ஒரு புழு மாதிரி இருக்கக்கூடியது. எல்லா வீடியோலையும் இதுதான் சொல்கிறேன். இந்த புழு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு பேராசைட் வந்து நம்ம வயிற்று பகுதிகளில் வந்துட்டு இருக்கிறது மூலமாக நமக்கு வந்து வயிறு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கான்ஸ்டிபேஷன், அதாவது வயிற்றுப்போக்கு, இது எல்லாமே ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி ஏற்படுறதை தடுக்கிறதுக்காக, அந்த ஒரு ஒட்டுண்ணிகளை அழிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டேப்லெட்ஸ், இந்த ஒரு ஆன்டிப்ரோட்டோசோவா டேப்லெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சீப்பான ரேட்டில் தான் கிடைக்கிது. 2 ரூபா 3 ரூபாய்க்குனா கிடைக்கிது. ஸோ அதனால இதை வந்து ஈஸியாக மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எமர்ஜென்சி பண்ணி வாங்கிக்க வேணாம். மேக்ஸிமம் ஃபார்மசிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கான ரீசன்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவுமே ஓவர் த கவுண்டர் ட்ரக்கு தான். அதாவது ஃபார்மசிஸ்ட் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ட்ரக்கு தான் இது. பட் இருந்தாலும் டயக்னோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இதில் வந்து டிசீனஸ், லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது, தலைவலி, மைக்ரேன்னா ஏற்படும் அப்படின்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்று பிணைப்பு, ஸ்டொமக் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலராக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸும் கூட ஏற்படலாம். அதுவும் கூட ஒரு சைடு எஃபெக்டாக இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து மேக்ஸிமம் அதனால தான் நான் சொல்கிறது, டாக்டரோட அட்வைஸோட மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத. இந்த டேப்லெட்டை பற்றின நாலேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்துக்கக்கூடிய டேப்லெட்ஸ் எதுக்காக எடுத்துக்கிறோன்னு தெரியாமல் எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். யாருமே சொல்லாத விஷயங்களாக தான் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் என்னோடய எடிட்டிங்கை வச்சு கொஞ்சம் கொண்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ட்ரக்கை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க மட்டும்
அப்படி கட் பண்ணிடுங்க வீடியோவை. ஸோ சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் தான் நிறைய விதமான ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறவங்க சில பேராக இருந்தாலும் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்தராக வீடியோஸ்னால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எந்த மாதிரியான கண்டென்ட் நம்ம வந்து வீடியோவை போடலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சஜஷனாக கொடுங்க. மேக்ஸிமம் ரீச்சே ஆகாத ரொம்ப ரேராக இருக்கிற ட்ரக்ஸ் தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த ட்ரக்கை பற்றி பேசினாலும் அது மேக்ஸிமம் அதோட ஒரிஜினல் கம்பெனியே இருக்குது, பேரண்ட் கம்பெனியே இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம ஜென்ரிக்கை பற்றி பேசணுமா அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. மெடிசின்ஸ்னாலே கோடிக்கணக்கில் இருக்குல்ல. ஸோ எல்லாத்த பற்றியும் நம்மளால் இது பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போதைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோட ட்ரக்ஸையுமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு கமெண்ட் செக்ஷன் படிக்கிறதுக்குனே தனியாக ஒரு வீடியோ போட்டு நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். உங்களோட ட்ரக்ஸ் எல்லாத்த பற்றி கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல, அதாவது ரொம்ப ரீச்சே ஆகாத ட்ரக்ஸு, கம்மியான மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரக்ஸுன்றப்ப அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வீடியோவே போடாமல் நான் இருக்க மாட்டேன். சேனலில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.